ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் 4 விதமான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபீஸ் பார்க்க போகிறோம். ஒவ்வொரு ரெசிபியுமே ரொம்ப ஈஸியாக எல்லோரும் ட்ரை பண்ணக்கூடிய அளவுக்கு ரொம்ப சிம்பிளான ரெசிபீஸ் தான். காலையில் நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டும் செஞ்சு கொடுக்கணும், லஞ்சும் செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னும் போது வேலை நிறையா இருக்கும். அந்த சமயத்தில் லஞ்சுக்கு கொடுத்து அனுப்புறதுக்கு ரொம்ப சிம்பிளாக டக்குன்னு செய்யக்கூடிய ரெசிபீஸ் தான் நம்ம இன்றைக்கி பண்ணியிருக்கோம். 4 விதமான லஞ்ச் பாக்ஸையும் நீங்கள் கண்டிப்பாக பார்த்துட்டு ட்ரை பண்ணக்கூடிய அளவுக்கு ரொம்பவே சூப்பராக ரெசிபீஸ் இருக்கும். வாங்க இப்போ 4 விதமான லஞ்ச் பாக்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். மிளகு சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ் பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே ஒரு கடாய் வச்சுட்டு கடாய் நல்லா சூடேறினதும் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதும் 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறேன். ஒரு 5-6 முந்திரி எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். முந்திரி ஆப்ஷனல் தான், வேணான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். 10 பல் பூண்டு எடுத்து இந்த மாதிரி கொஞ்சம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். பூண்டு முந்திரி ரெண்டையும் நல்லா கொஞ்சம் பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்ததுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து நல்லா மெல்லிசாக நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். 2 பச்சை மிளகாவை இது போல் கீரி எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக வதங்கி வந்தால் போதும். கொஞ்சம் லைட்டாக கலர் மாறுற வரைக்கும் நீங்கள் வதக்கினா போதும், ரொம்ப வதக்க வேண்டியதில்லை. இப்போ நல்லா வெங்காயம் வதங்கி வந்ததுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். சாதமும் சேர்க்கணும், வடித்த சாதம், அதுக்கும் சேர்த்து இப்போவே பார்த்தீங்கன்னா நான் உப்பு சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே சாதத்தை வடிக்கும் போது நான் உப்பு கொஞ்சம் போட்டு தான் வடித்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிட்டா போதும். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு 1 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். லைட்டாக வெங்காயத்தோடு சேர்த்து உப்பு மிளகுத்தூளை சேர்த்து கலந்து கொடுத்துட்டு நம்ம வடித்து வச்சுருக்கிற சாதத்தை போட்டு கலந்து கொடுத்துக்கலாம். 100 கிராம் அளவுக்கு அரிசி எடுத்து சாதத்தை வடித்து எடுத்து வச்சுருக்கேன். நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் உதிரியாக வடித்து எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ சாதம் அதுக்கேற்றது போல் நீங்கள் வெங்காயம் மிளகுத்தூள் எல்லாத்தையும் நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துருந்தேன். இப்போ எக்ஸ்ட்ரா இன்னும் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் நான் சேர்த்துக்க போகிறேன். மிளகோட ஃப்ளேவர் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் நல்லாயிருக்கும். சாதத்தை சேர்த்துட்டு நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு எல்லா மசாலோட சேர்த்து நல்லா கலந்து கொடுத்தாச்சு. கடைசியாக இது கூட பொடியாக நறுக்கிய கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்துட்டு கலந்து கொடுத்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். ரொம்பவே சிம்பிளான மெத்தட் தான். ஒரு 5 நிமிஷம் தான் நமக்கு டைம் எடுக்கும் இந்த மிளகு சாதம் செய்யறதுக்கு. ரெடி பண்ணுறதும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிக வேலை இல்லை. வெங்காயம் கட் பண்ணி எடுத்தாலே போதும், மிளகு சாதம் ரெடி ஆகிடும். உங்களுக்கு மிளகுடைய ஃப்ளேவர் எவ்வளோ பிடிக்குமோ அந்த அளவுக்கு நீங்கள் மிளகை சேர்த்துக்கலாம். கூட சைட் டிஷ்ஷாக தொட்டுக்கிறதுக்கு கொத்தவரங்காய் தோரணும் பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணியிருக்கேன். எப்பவும் ஒரே மாதிரி வெரைட்டி ரைஸ்க்கு பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு பொரியல், வாழைக்காய் பொரியல் இந்த மாதிரியே பண்ணாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இது போல் கொத்தவரங்காயை வச்சு நீங்கள் கொத்தவரங்காய் தோரன் செஞ்சு பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸ்டவ் பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே ஒரு கடாய் வச்சுட்டு கடாய் நல்லா சூடேறினதும் 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/2 டீஸ்பூன் எண்ணெய், காரத்துக்கு 2 வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். நான் எடுத்துருக்கிற மிளகாய் ரொம்ப காரமாக இருக்கும், அதனால் 2 மிளகாய் மட்டும் நான் சேர்த்துக்கிறேன். இந்த 3 பொருளையும் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டே வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி பருப்பு நல்லா பொன்னிறமாக வறுப்பட்டதுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த 3 பொருளையும் ஒரு மிக்ஸி ஜாருக்கு சேர்த்துட்டு நல்லா சூடு ஆறுனதுக்கு அப்புறமா கொஞ்சம் ரவை பதத்தில் இருக்கிற மாதிரி பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ திரும்பவும் ஸ்டவ் மேலே அதே கடாய் வச்சுட்டு கடாய் நல்லா சூடேறினதும் தேவையான அளவுக்கு எண்ணெயை சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடேறினதுக்கப்புறமா கடுகு கொஞ்சம் சேர்த்துட்டு கடுகும் பொரிஞ்சதுக்கப்புறம் 5-6 பல் பூண்டு எடுத்து கொஞ்சம் பொடியாக இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துட்டு பொன்னிறமாக வர வரைக்கும் லைட்டாக வறுத்தெடுத்ததுக்கப்புறமா ஒரு வெங்காயம் எடுத்து நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். இது 2ஐயும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறமா குடமிளகாய் நான் சேர்த்துக்க போகிறேன். ஒரு குடமிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கோ அந்த கலர் நீங்கள் சேர்த்துக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி நீங்கள் குடமிளகாயை கட் பண்ணிக்கோங்க. இன்னும் நல்லா நீளமாக வேணாலும் கட் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைனா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் லைட்டாக 1 நிமிஷத்துக்கு எண்ணெயில் குடமிளகாயை வதக்குனதுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு கூடவே காய்க்கு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் மூடியை போட்டு மூடி வச்சு குறைஞ்சது ஒரு 5-6 நிமிஷத்துக்கு நல்லா குக் பண்ணிக்கலாம். அப்போ தான் குடமிளகாய் நல்லா வெந்து வரும். இந்த மாதிரி மூடியை போட்டு மூடி வச்சு குக் பண்ணிங்கன்னா அதில் தண்ணி விடும்பொழுது காய் நல்லா சீக்கிரமாக வெந்து வரும், அடி பிடிக்காமல் இருக்கும். குடமிளகாய் பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ இது கூட அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற அந்த பொடியை சேர்த்துக்கலாம்.
நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரொம்ப நைஸாகவும் இருக்கக்கூடாது, ரொம்பவும் கொரகொரப்பாக அரைச்சிடக்கூடாது. கொஞ்சம் சின்னதாக ரவை மாதிரி இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இப்போது அரைச்சி வச்சுருக்கிற இந்த பொடியை சேர்த்துட்டு லைட்டாக குடமிளகாயோடு சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துட்டு உடனே நம்ம சாதத்தை சேர்த்துக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 150 கிராம் அரிசி எடுத்து சாதம் வடித்து நல்லா இந்த மாதிரி உதிரியாக வடித்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த சாதத்தையும் சேர்த்துட்டு கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்க போகிறேன். ஏற்கனவே காய்க்கு தேவையான அளவுக்கு மட்டும்தான் நம்ம உப்பு சேர்த்துருக்கோம். இப்போ சாதத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லா மசாலையும் சேர்த்து சாதத்தோடு நல்லா கலந்து கொடுத்தாச்சு. ரொம்ப டேஸ்டியாக குடமிளகாய் சாதம் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். லஞ்சுக்கு கொடுத்து அனுப்புறதுக்கு இந்த மாதிரி நீங்கள் ரொம்ப ஈஸியாக சட்டுன்னு காலையில் செய்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ரெசிபி. காலையில் டிஃபனும் செஞ்சுட்டு மதிய லஞ்ச் பாக்ஸுக்கும் நம்ம கொடுத்து அனுப்புறதுக்கு செய்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த சமயத்தில் இந்த மாதிரி ரெசிபிஸ் செய்யும் போது உங்களுக்கு டைம் ரொம்ப சேவ் ஆகும், சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம். அரிசி பருப்பு சாதமும் வாழைக்காய் பொரியலும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே ஒரு குக்கர் வச்சுருக்கேன். குக்கர் நல்லா சூடேறினதும் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா கடுகு சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். ஒரு 10-12 பல் பூண்டு வந்து உரிச்சு எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடுறேன். பூண்டு நிறைய சேர்த்திங்கன்னா சாப்பிட சூப்பராக இருக்கும். இது கூடவே காரத்துக்கு 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். இப்போ இது கூட 2 வெங்காயம் எடுத்து நான் நல்லா மெல்லிசாக நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை கொஞ்சம், வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா 2 தக்காளி பழம் எடுத்து நல்லா நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். தக்காளியும் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா மசாலாலாம் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். 2 ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே காரத்துக்கு நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம், இப்போது சாம்பார் பொடி சேர்க்குறோம், இதுதான் கரெக்டாக இருக்கும் நமக்கு. உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கிறேன். அரிசி பருப்பு வேறு சேர்க்க போகிறோம், அது எல்லாத்துக்கும் சேர்த்து இப்போவே நான் வந்து உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். நார்மலாக நம்ம சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த அரிசி தான் நான் எடுத்திருக்கேன். மொத்தம் 400 கிராம் அரிசி எடுத்திருக்கேன். அதாவது இந்த கிளாஸில் 2 கிளாஸ் அளவுக்கு நான் அரிசி எடுத்திருக்கேன். ஒரு கிளாஸோட அளவு வந்து பார்த்திங்கன்னா 200 கிராம் அரிசி வரும். நான் 2 கிளாஸ் எடுத்துருக்கிறதுனால 400 கிராம் அரிசி நல்லா தண்ணியில் 1/2 மணி நேரத்துக்கு ஊற வச்சுட்டு இப்போ தண்ணி இல்லாமல் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த அரிசியை சேர்த்துடுறேன். இதே கிளாஸில் 1 கிளாஸ் அளவுக்கு துவரம்பருப்பை வந்து நான் எடுத்திருந்தேன். 2 கிளாஸ் அரிசிக்கு 1 கிளாஸ் துவரம்பருப்பு அளந்து எடுத்தேன். துவரம்பருப்பையும் பார்த்தீங்கன்னா தண்ணியில் நல்லா ஒரு 1/2 மணி நேரத்துக்கு ஊற வச்சுட்டேன். அரிசி ஊற வைக்கும் போதே ஊற வச்சுக்கிட்டேன். நல்லா தண்ணியில் ஊறி வந்துருச்சு. தண்ணி இல்லாமல் நல்லா வடித்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த பருப்பையும் சேர்த்துக்கிறேன். அரிசி ஊற வைக்கும் போதே பருப்பையும் ஊற வச்சுக்கோங்க, ஏன்னா அப்போ தான் நல்லா வெந்து வரும். இல்லைனா பருப்பு வந்து வேகாமல் போயிடும், அரிசி வந்து நல்லா வெந்துடும். நான் காரம் வந்து ரொம்ப அதிகமாகலாம் சேர்க்கல, லைட்டாக தான் சேர்த்துருக்கேன். பொரியல் செஞ்சுருக்கிறதுனால காரம் வந்து ரொம்ப அதிகம் சேர்க்கல, மீடியமாக எல்லாரும் சாப்பிடலாம். குழந்தைங்க முதற்கொண்டு எல்லாரும் காரம் லைட்டாக சாப்பிட்றதுனால கரெக்டான அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். சும்மா 1 நிமிஷத்துக்கு இந்த மசாலோட சேர்த்து அரிசியை பருப்பையும் நம்ம கலந்து கொடுத்துக்கலாம். எல்லாத்தையும் கலந்ததுக்கப்புறமா தண்ணி சேர்த்துக்க போகிறேன். இந்த கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா 2 கிளாஸ் அரிசி 1 கிளாஸ் பருப்பு எடுத்தோம். அப்போ மொத்தமாக 6 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ 6 கிளாஸ் தண்ணி சேர்த்துட்டேன். இப்போ திரும்ப எக்ஸ்ட்ரா நான் வந்து 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்க போகிறேன். மொத்தம் 7 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் வேகணும், பருப்பு நம்ம சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சம் வேகிறதுக்கு தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். உங்களுக்கு நல்லா உதிரியாக வேணும்னா சாதம், அரிசி பருப்பு சாதம், நீங்கள் தண்ணி வந்து அளவு கரெக்டாக சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் லைட்டாக மட்டும் நல்லா வெந்து இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அதாவது குழஞ்சி வந்த மாதிரி, ரொம்ப இல்லாமல் ஓரளவுக்கு குழஞ்சிருக்கிற மாதிரி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 1 கிளாஸ் தண்ணி வந்து எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க போதும். குக்கர் மூடி போட்டு மூடிடுறேன். இந்த விசிலில் 2 விசில் விட்டால் தான் சாதம் வந்து எப்போவுமே வெந்து வரும். இப்போது பருப்பு இதில் சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விசில் விட்டால் தான் பருப்பு வந்து வெந்து வரும். அதனால் ஒரு 4 விசில் விட்டு எடுத்துக்க போகிறேன் நான். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 4 விசில் விட்டு எடுத்துக்கிட்டேன். விசில் வெயிட்டும் குறைஞ்சி வந்துருச்சு.
நல்லா சூப்பராக அரிசி பருப்பு சாதம் வந்திருக்கு பாருங்கள். நீங்கள் உங்களுடைய குக்கரில் எவ்வளோ விசில் விட்டால் உங்களுக்கு அரிசி பருப்பு சாதம் குழையாமல் வெந்து வருமோ அதுக்கேற்றது போல் நீங்கள் பார்த்து வேக வச்சு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கலந்து கொடுத்துக்கலாம், மசாலாலாம் கொஞ்சம் மிக்ஸ் ஆகணும். நல்லா சூப்பராக வந்துருச்சு. பருப்பு பார்த்தீங்கன்னா நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்கள். துவரம் பருப்பு சேர்த்தது தெரியல, நல்லா வெந்து வந்திருக்கு. நான் 2 வாழைக்காவை எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். கலர் மாறாமல் இருக்கிறதுக்காக தண்ணியில் போட்டிருக்கேன். வாழைக்காய் பார்த்தீங்கன்னா நான் வேக வச்சுட்டு செய்ய போகிறேன். அதனால் கொஞ்சம் மொத்தமாக நான் கட் பண்ணி எடுத்துருக்கேன் பாருங்கள். வாழைக்காய் வேகும் பொழுதே கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிட்டோம்னா வாழைக்காலையும் உப்பு இருக்கும், இல்லைன்னா சப்புன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம சமைக்கும் பொழுது உப்பு சேர்த்தாலுமே கொஞ்சம் சப்புன்னு இருக்கிற மாதிரியே இருக்கும். அதனால் இப்போவே கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிட்டோம்னா வேக வேக வாழைக்காயில் உப்பு இறங்கும். ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே இந்த பாத்திரத்தை வச்சுட்டு நல்லா வாழைக்காவை வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போது ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாய் சூடேறினதுக்கப்புறமா எண்ணெய் சேர்த்துடுறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சதும் ஒரு 4 பல் பூண்டு எடுத்து தோலோடு இடித்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். பூண்டு ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அந்த வெங்காயத்தையும் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு பெரிய தக்காளி பழம் எடுத்து நல்லா நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடுறேன். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். தக்காளியும் பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கி வந்துருச்சு. நல்லா நீளமாக நீங்கள் தக்காளியை கட் பண்ணி போட்டு வதக்கும் போது சீக்கிரமாக வதங்கி வந்துடும். இப்போ கொஞ்சமாக நான் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே வாழைக்காய் வேக வைக்கும் போது மஞ்சள் தூள் சேர்த்துருக்கோம், அதனால் இப்போ கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. நான் எடுத்துருக்கிற 2 வாழைக்காய்க்கு 1 ஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கிறேன். வாழைக்காய் வேக வைக்கும் போதே உப்பு நம்ம சேர்த்துருக்கோம், பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். மிளகாய் தூள் சேர்த்துட்டு 1 நிமிஷம் நல்லா வதக்குனதுக்கு அப்புறமா தண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்க போகிறேன். சும்மா அந்த மிளகாய் தூளோட பச்சை மணம் போகணும், அது குக் ஆகிறதுக்காக சும்மா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு நான் இப்போ 2 நிமிஷம் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கிட்டேன் பாருங்கள். இப்போ பார்க்குறதுக்கு கொஞ்சம் தொக்கு பதத்தில் இருக்குது. இப்போ இந்த சமயத்தில் நம்ம வாழைக்காவை சேர்த்துக்கணும். நான் வாழைக்காவை வேக வச்சுட்டு நல்லா தண்ணி இல்லாமல் இந்த மாதிரி ஒரு வடிகரண்டியில் போட்டு நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்கள். ரொம்ப குழையிற மாதிரி இருக்கக்கூடாது, ஆனால் வெந்திருக்கணும் வாழைக்காய். அந்த மாதிரி பார்த்து நீங்கள் அப்பப்போ செக் பண்ணிக்கிட்டே இருங்க, வெந்திருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு தெரியும். சீக்கிரமாக வெந்துடும் வாழைக்காய், டைம் ரொம்ப அதிகமாக எடுக்காது. ஒரு 7லேருந்து 8 நிமிஷத்துலேயே வெந்துடும், தீ ஃபுல்லாக வச்சுட்டு குக் பண்ணோம்னா. இப்போ இந்த வாழைக்காவை இதில் சேர்த்துடுறேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். மசாலாலாம் வாழைக்காயில் நல்லா பிடிக்கணும், அந்த மாதிரி நல்லா குக் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் இப்போ தீயை வச்சுக்கோங்க. கொஞ்சம் ஸ்டவ்வை ஃபுல்லாக வச்சுட்டு இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். சேர்த்து வாழைக்காவை எல்லா மசாலாடையும் சேர்த்து கலந்து கொடுத்ததுக்கப்புறமா ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு நம்ம நல்லா குக் பண்ணிக்கலாம். அப்போ தான் வாழைக்காயில் அந்த மசாலாம் ஒட்டும், சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா குக் பண்ணிக்கிட்டேன். அப்படியே விட்டுறாமல் அப்பப்போ பொரியலை கொஞ்சம் கலந்து கொடுங்க கரண்டி வச்சு. ரொம்ப கலந்து கொடுக்கக்கூடாது, வாழைக்காய் உடஞ்சிரும். அதனால் கொஞ்சம் பார்த்து அப்படியே சும்மா இப்படி திருப்பி திருப்பி கொடுத்தீங்கனாலே போதும். ஏன்னா அடி பிடிக்காமல் இருக்கணும் பாருங்கள், அதுக்காக தான். நல்லா ஒரு 3 நிமிஷத்துக்கு நான் குக் பண்ணிக்கிட்டேன். வாழைக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக இது கூட பொடியாக நறுக்கிய கொத்தமல்லியை கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், வேணான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். நல்லா டேஸ்டியாக சூப்பராக வாழைக்காய் பொரியலும் நம்ம ரெடி பண்ணிட்டோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா டேஸ்டியாக நம்ம அரிசி பருப்பு சாதம் செஞ்சுட்டோம். கூடவே தொட்டுக்கிறதுக்கு நல்லா சூப்பராக வாழைக்காய் பொரியலும் நம்ம ரெடி பண்ணியாச்சு. வெறுமனே அரிசி பருப்பு சாதமும் செய்யலாம், சைட் டிஷ்ஷே தேவையில்லை, அவ்வளோ சூப்பராக இருக்கும். சுட சுட நம்ம செஞ்சு சாப்பிடும்போது தொட்டுக்கிறதுக்கு எதுவுமே தேவையில்லை, வெறும் சாதம் மட்டுமே நம்ம சாப்பிட்டுடலாம். ஒரு சிலர் பொரியல் வச்சு சாப்பிடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த மாதிரி வாழைக்காய் பொரியலும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா பெரிய பெரிய பல்லாக நான் பார்த்தீங்கன்னா 15 பல் பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த பூண்டை நல்லா கொஞ்சம் கொரப்பாக இடித்து எடுத்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி பூண்டை இடித்து எடுத்துக்கிட்டேன். இப்போ ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே ஒரு கடாய் வச்சுட்டு கடாய் நல்லா சூடேறினதும் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சதும் 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன்.
1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு நல்லா பொன்னிறமாக வறுப்பட்டதுக்கு அப்புறமா எடுத்து வச்சிருக்கிற பூண்டை வந்து நான் சேர்த்துக்கிறேன். பூண்டு நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக கலர் மாறி வர வரைக்கும் வதக்குனதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். கூடவே கருவேப்பிலையை கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் ரொம்ப வந்து வதங்க தேவையில்ல, ஓரளவுக்கு வதங்கினா போதும். அதாவது ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நம்ம வதக்கினா போதும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். சாதமும் சேர்க்க போகிறோம், அதனால் இப்போவே நான் உப்பு சேர்த்துக்கிறேன். சாதத்துக்கும் சேர்த்து ஒரு 2 சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். 1/4 டீஸ்பூன் காரத்துக்கு வெறும் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். 2-3 சிட்டிகை அளவுக்கு சீரகத்தூள். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மசாலாம் சேர்த்து ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டே நான் வந்து 2-3 நிமிஷத்துக்கு நல்லா வந்து வதக்கிட்டேன். ஏன்னா நம்ம சேர்த்துருக்கிற மிளகாய் பொடியோட பச்சை மணமெல்லாம் போகணும், அப்போ தான் சாதம் சாப்பிட நல்லா இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது கூட சாதத்தை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் ஏற்கனவே சாதத்தை வடித்து உதிரியாக நான் எடுத்து வச்சுருக்கேன். சாதம் வடித்ததுக்கு அப்புறமா ஒரு பிளேட்டில் இல்லைன்னா ஒரு அகலமான பாத்திரத்தில் போட்டு ஆற வச்சிங்கன்னா நல்லா உதிரியாக கிடச்சிரும். சாதம் சேர்த்துட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டே நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். சாதம் போட்டு நல்லா கலந்து கொடுத்தாச்சு. கடைசியாக இப்போ இது கூட பொடியை நறுக்கிய கொத்தமல்லியை கொஞ்சம் நிறையாவே நான் வந்து கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். அப்போ நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும், சாப்பிடவும் நல்லா சூப்பராக இருக்கும். கொத்தமல்லியை சேர்த்துட்டு லைட்டாக கலந்து கொடுத்துட்டு நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். லஞ்சுக்கு இந்த மாதிரி பூண்டு சேர்த்து ரைஸ் வந்து செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும், சாப்பிடவும் நல்லாயிருக்கும், சாப்பிடவும் நல்லா டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஒரு 10 நிமிஷத்தில் இந்த லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியை ரெடி பண்ணிடலாம். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த பூண்டு சாதம் ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லஞ்ச் பாக்ஸுக்கு கொடுத்து அனுப்ப காலையில் டக்குன்னு செய்கிறதுக்கு இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்களும் இது போல் உங்களுடைய வீட்டில் கண்டிப்பாக பூண்டு சாதம் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபிஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.